சிறிய ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகள் பார்வையோடு இன்றும் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் கைவசம் இருக்கின்றன. முதலில் ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றிணைந்து முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டு காணி உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளுக்கு ஒன்றிணைந்து தீர்வு காண தீர்மானம். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 6 பிரதான தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் பொது இணக்கப்பாட்டுடன் புதிய கூட்டணியாக ஒன்றிணைந்து செயற்பட தீர்மானித்திருக்கின்றன. இதற்கமைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கொழும்பில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றனர். இந்த முக்கிய சந்திப்பை தொடர்ந்து நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இக்கூட்டணியின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வமாக ஒன்றிணைவை அறிவித்திருக்கின்றனர். இந்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தேசம் முழுவதிலும் வாழும் தமிழ் பேசும் மக்களின் ஒட்டுமொத்த நலன்களையும் உரிமைகளையும் கருத்தில் கொண்டே இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு தமிழ் பேசும் மக்களின் நலனுக்காக நாம் அனைவரும் தற்போதைய சூழலில் ஒன்றிணைவது அவசியமானது என்றும் இந்த ஒற்றுமை எக்காரணம் கொண்டும் குலையாமல் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் என்று அந்த பிரதான தலைப்பிடல் தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நீதியரசர்கள் வயதில்லையை நினைத்தபடி நீடிக்க முடியாது, சிரேஷ்ட சட்டத்தரணி பிரதீபா மகாநாமகேவா தெரிவிப்பு. உயர் நீதிமன்றங்களின் நீதியரசர்களின் வயதில்லையை நினைத்த பிரகாரம் நீடிக்க முடியாது. நீதிமன்ற சுயாதீன தன்மைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்தே மேற்கொள்ள வேண்டும் என சிரேஷ்ட சட்டத்திரணி பிரதிபா மகாநாமகேவா தெரிவித்திருக்கின்றார். நீதியரசர்களின் வயதெல்லையை நீடிக்க அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் அங்கு தொடர்ந்து குறிப்பிடுகையில், ஊழல் மோசடியற்ற அரசொன்றை கட்டி எழுப்புவதற்கே மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கி இருக்கின்றது. அவ்வாறான அரசொன்றை அமைத்துக் கொள்ளும் போது தானாகவே பொருளாதார பிரச்சனையும் இல்லாமல் போய் முடியும் என்று அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் இங்கே தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக பேராசிரியர் ரகுராம் தொடர்ந்த வழக்கு அவதூறு பரப்பியவர்களின் பதிவுகளை உடன் அகற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பியவர்களின் பதிவுகளை அகற்றுவதுடன் பேராசிரியர் தொடர்பாக எந்த அவதூறு பதிவுகளையும் செய்யக்கூடாது என இடைக்கால கட்டளை வழங்கிய பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் எதிர் மனுதாரர் ஒருவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்வதற்கும் உத்தரவிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் 14 எதிர் மனுதாரர்களுக்கு நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு நேற்று பருத்தித்துறையின் நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிவான் இந்துகா சிவலிங்கம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போது 1ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம், 6ஆம் எதிர் மனுதாரர்கள் சமூக வலைதளங்களில் பேராசிரியர் ரகுராம் தொடர்பாக அவதூறான மற்றும் தடை செய்யப்பட்ட கூற்றுக்களை பதிவு செய்தமையை ஏற்றுக்கொண்ட மன்று இதுவரைக்கும் அவ்வாறு போடப்பட்டிருந்த பதிவுகளை அகற்றுவதோடு இது சம்பந்தமான எந்த விடயத்தையும் எந்த ஒரு சமூக வலைதளங்களில் பதிவு செய்யக்கூடாது என இடைக்கால கட்டளையிட்டிருக்கின்றது. இந்த நிபந்தனைக்குட்பட்ட இடைக்கால கட்டளையினை இறுதி கட்டளையாக ஆக்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுவதோடு 1 தொடக்கம் 13 வரையான எதிர் மனுதாரர்களுக்கு 2 கிழமைகளுக்குள் அழைப்பாணையை அனுப்புமாறு மன்று உத்தரவிட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சாவகச்சேரி முன்னாள் உப தவிசாளர் தாக்கல் செய்த வழக்கு ஒத்திவைப்பு என்ற தலைப்பிடலோடு
ஒரு செய்தியும் பிள்ளையானின் விளக்கமறியல் மேலும் நீடிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் புதன் தவிர்ந்த அனைத்து நாட்களிலும் வடக்கு நகராந்திர கடுகதி ரயில் சேவை முடிவை மாற்றியது ரயில்வே திணைக்களம். கல்கிசையிலிருந்து காங்கேசன்துறை வரையான தினசரி நகராந்திர கடுகதி ரயில் சேவையை வாரத்தில் 4 நாட்களாக குறைப்பதற்கு தீர்மானித்த ரயில்வே நிர்வாகம் அது தொடர்பில் எழுப்பப்பட்ட அதிருப்தி குரல்களை அடுத்து அந்த சேவையை வாரத்தில் 6 நாட்களுக்கு நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. இப்போதைய நிலையில் புதன்கிழமை மட்டும் வடக்குக்கான நகராந்திர கடுகதி ரயில் சேவை நடைபெற மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு வடக்கு கிழக்கில் முழுமையடையாத வீடமைப்பு திட்டங்கள் கணக்கெடுப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் HIV தொற்றுக்கள் நாட்டில் அதிகரிப்பு. இலங்கையில் HIV தொற்றுக்கள் அதிகரித்து வருவதாகவும் கொழும்பு மற்றும் கம்பகாவில் அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் பதிவாகி உள்ளதாகவும் சமூக மருத்துவ ஆலோசகர் சத்யாகர தெரிவித்திருக்கின்றார். நேற்று சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்திகள் தான் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் லஞ்ச ஊழல் ஒழிப்பை டிஜிட்டல் மயமாக்குக சர்வதேச நாணய நிதியம் கோரிக்கை. ஊழல் அபாயங்களை குறிப்பதற்காக பாரம்பரிய காகித கோப்பு முறையை முற்றாக நிறுத்திவிட்டு மத்தியப்படுத்தப்பட்ட மின்னணு சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடன முறையை கட்டாயமாக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு ஓய்வு பெறும் வயதெல்லை மாற்றம் குறித்து ஆராய்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் கட்டாய உழைப்பின் மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை. கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை இலங்கைக்குள் இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தடை விதித்திருக்கின்றது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இந்த புதிய ஒழுங்குமுறை ஜூலை 10 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு மீரிகமவில் புதிதாக சிறுநீரக கல் அகற்றும் சிகிச்சை மையம் திறப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் சகல தொழிற்சங்கங்களும் நேற்று போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக குமரன் பத்மநாதனும் சம்பிக்க ரணவக்கவும் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமும் இந்து ஆசிரியர் தலையங்கமாக வன்முறையின் கைதிகள் என்ற தலைப்பிடலோடு 2024 ஆண்டின் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின்படி டிசம்பர் 31 2024 நிலவரப்படி நாட்டின் சிறைச்சாலைகளில் அனுமதிக்கப்பட்ட கொள்ளளவான 10,395 கைதிகளுக்கு பதிலாக 28,278 கைதிகள் அடைக்கப்பட்டிருந்தனர். இது அதன் உண்மையான கொள்ளளவை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாகும் என்று அண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறைச்சாலை கலவரம் பற்றி பேசுவதாக அந்த பத்திரிகாசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் திருவள்ளுவர் திருக்கோயில் கிளிநொச்சியில் திறந்து வைப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் டெங்கு பரவும் வேகம் அதிகரிப்பு 68,000 கடந்த நோயாளர்கள். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு அமிர்தலிங்கத்தின் 37வது ஆண்டின் நினைவு நாள் நேற்று பன்னாகத்தில் என்ற தலைப்பிடலோடு அது தொடர்பிலான ஒரு புகைப்படமும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் திரைசேரி மின்னஞ்சல் கட்டமைப்பு 2019 முதல் காலாவதியான நிலையில் கணனி அவசர நிலை பதிலளிப்பு குழு தகவல். திரைசேரியின் மின்னஞ்சல் கட்டமைப்பு 2019 ஆண்டு முதல் காலாவதியான நிலையில் இருப்பதாக இலங்கை கணனி அவசர நிலை பதிலளிப்பு குழு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு தமிழக தேர்தலில் வாக்களித்த இலங்கை தம்பதியர் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இலங்கையின் மிக மூத்த பெண் 114வது வயதில் காலமானார் என்ற தலைப்பிடலோடு அது தொடர்பிலான ஒரு புகைப்படமும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் சுகாதார பணி உதவியாளர் ஆட்சேர்ப்பு நடைமுறையை மீளாய்வு செய்ய வேண்டும். திருகோணமலையில் நேற்று போராட்டம்.
சுகாதார பணி உதவியாளர் ஆட்சேர்ப்பு நடைமுறையை மீளாய்வு செய்ய கோரி நேற்று திருகோணமலை மாகாண சுகாதார அமைச்சுக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது என்ற அந்த செய்தியோடு மனநல நோயாளிகளின் பராமரிப்பை வலுப்படுத்த கல்முனை பிராந்திய தாதியர்களுக்கு விசேட பயிற்சி என்ற தலைப்பிடலோடு அது தொடர்பிலான ஒரு புகைப்படமும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் ஓய்வு பெற்ற அதிபர் பல்கலை மாணவன் போதைப் பொருளுடன் அதிரடியாக கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டப்படப்பட்ட செய்தியும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட விசேட அதிரடிப்படை சிப்பாய் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய வெளிநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளாக ஊழல் மோசடிகளை நியாயப்படுத்தாதீர், அமைச்சர் சுனில் கந்துநெத்தி தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றது என்று எதிர்கட்சி உறுப்பினர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களை அடியோடு மறுத்துள்ள அமைச்சர் சுனில் கந்துநெத்தி, நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்படுவது அரசியல் பழிவாங்கல் அல்ல, மாறாக சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் பணிகள் என்றும் தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் சுயாதீன விசாரணை நிறுவனங்களின் ஊடாகவே சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் எவ்வித அரசியல் உள்நோக்கமோ அல்லது பழிவாங்கும் நோக்கமோ இல்லை என அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியும் 1,00,000 வாகனங்களில் இலக்கத்தகடுகள் தேக்கம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வரலாற்றில் என்றும் இல்லாதவாறு பலவீனமடைந்துள்ள நீதித்துறை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் இணைந்து செயற்பட இணக்கம், புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும், காணி பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ் பேசும் கட்சிகள் இணைந்து செயற்பட இணக்கம் என்று பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது. 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் பொது தளத்தில் இணைந்து செயற்பட இணக்கம் வெளியிட்டதோடு 3 முக்கிய விடயங்களையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கும்போதும் நேற்று திங்கட்கிழமை கொழும்பு தனியார் விடுதியில் சந்தித்த தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தமது சமூகங்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடவும், கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளவும், இணக்கப்பாட்டை உருவாக்கவும் பொதுவான தளம் ஒன்றை உருவாக்குவதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தமது கொள்கை மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளை தனித்தனியாக பேணுவதற்கும் முன்வைப்பதற்கும் சுதந்திரம் இருப்பதை ஏற்றுக்கொண்ட பிரதிநிதிகள் பொதுவான நலன்கள் காணப்படும் விடயங்களை அடையாளம் கண்டும் சாத்தியமான சந்தர்ப்பங்களில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு பொறுமுறையாக இந்த தளம் அமையும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் போதும் 3 முக்கிய விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு கட்டப்பட்டது. புதிய அரசியலமைப்பு, அரசாங்கம் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தினூடாக புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதாக வழங்கிய உறுதிமொழியை பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினார்கள். அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுமாறும் அரசாங்கத்திடம் ஒருமித்த கோரிக்கை ஒன்றை முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டதுடன் புதிய அரசியலமைப்பு நீதியும் சமத்துவமும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வும் உறுதி செய்யப்படும் வகையில் அதிகபட்ச அதிகார பகிர்வை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. மாகாண சபை தேர்தல்கள் 1 வருட காலத்திற்குள் நடாத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்திருந்த போதிலும் தொடர்ச்சியாக இடம்பெறும் தாமதங்கள் குறித்து பிரதிநிதிகள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் ஜனநாயக பங்கேற்பையும் பிராந்திய பிரதிநிதித்துவத்தையும் உறுதி செய்வதற்கான மாகாண சபை தேர்தல்களை மேலும் தாமதமின்றி நடாத்துமாறும் ஒருமித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அனைத்து சமூகங்களையும் பாதிக்கும் காணி பிரச்சனைகள் என்றும் நாட்டின் 3 சமூகங்களையும் பாதிக்கும் தீவிரமான காணி பிரச்சனைகள் தொடர்பாகவும் பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நீண்டகால பிரச்சனைகள் பாதிக்கப்பட்ட சமூகங்களுடன் அர்த்தமுள்ள கலந்துரையாடல்களை முன்னெடுத்து நியாயமான மற்றும் நிலையான தீர்வுகளை வழங்க வேண்டியதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. இந்த பொது தளத்தினூடாக தொடர்ச்சியான உரையாடல்களை முன்னெடுப்பதற்கான உறுதிப்பாட்டை பிரதிநிதிகள் மீண்டும் தெரிவித்ததுடன் இந்த விடயங்களில் பொதுவான அணுகுமுறை ஒன்றை உருவாக்குவது நல்லிணக்கம், ஜனநாயக ஆட்சி மற்றும் அனைத்து சமூகங்களினதும் உரிமைகளை பாதுகாப்பதற்கு பங்களிப்பு செய்யும் எனவும் நம்பிக்கை வெளியிடப்பட்டது. இதில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகியவற்றின் தலைவர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தார்கள் என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் பொய் அம்பலம், யாழில் இராணுவம் மரக்கறிகள் விற்பனை செய்வது நிரூபணம். யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தினரால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளில்
விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும் இராணுவத்தினர் மரக்கறிகளை யாழ்ப்பாணத்தில் சந்தைப்படுத்தி வருகின்றமை நிரூபணமாகி இருக்கிறது. கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வலிவடக்கில் இராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தமது சுய தேவைக்கெனவும் தெரிவித்திருந்தார். பிரதி அமைச்சரின் இந்த கூற்றினை முற்றாக நிராகரித்த வலிவடக்கு மக்கள் தாம் தமது சொந்த இடங்களில் இருந்து விரட்டப்பட்டு 36 வருடங்கள் கடந்த நிலையிலும் எமது காணிகளை பாதுகாப்பு காரணம் என கூறி அடாத்தாக கையகப்படுத்தி அவற்றில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். நாம் நமது காணிகளை இழந்து வாழ்வாதாரங்களை இழந்து நெருக்கடியாக நிற்கும் போதும் எமது காணிகளில் விவசாயம் செய்யும் இராணுவத்தினர் விவசாய உற்பத்தி பொருட்களை பெருமளவில் விற்று லாபமிட்டு வருகிறார்கள். இராணுவத்தினரின் இத்தகைய செயற்பாடானது உள்ளூர் விவசாயிகளின் வாழ்வாதாரங்களை பாதிக்கிறது என்று அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது என்று அந்த செய்தியோடு முற்பக்க கட்டமிடப்பட்ட செய்திகளாக இலங்கையின் வயதான பெண் காலமானார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், மன்னாரில் வீதி விபத்து இளைஞன் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தியோடும், வடக்கு கிழக்கில் முழுமையடையாத வீடமைப்பு திட்டங்கள் குறித்து கணக்கெடுப்பு என்ற செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு விரைவில் புதிய வங்கி விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அதிக வட்டிக்கு கடன் பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் புதிய வங்கி ஒன்றை ஆரம்பிக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும், நீதியின் ஓலம் 2 தமிழின படுகொலைக்கு நீதி கோரி யாழில் பாரிய போராட்டத்துக்கு அழைப்பு. தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரும் நீதியின் ஓலம் 2 எனும் போராட்டத்தின் கவனஈர்ப்பு போராட்டம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தாயக செயலக அணி அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும், ஐஸ் வைத்திருந்தவருக்கு ஆயுள் தண்டனை மன்னார் மேல் நீதிமன்றம் தீர்ப்பு. 5 கிராமுக்கு அதிகமான ஐஸ் போதைப் பொருளை தன் வசம் வைத்திருந்து விற்பனை செய்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த நபர் ஒருவருக்கு மன்னார் மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி 5 கிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளை தன் வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைதான நபருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறித்த வழக்கின் விசாரணைகள் மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் குற்றவாளிக்கு எதிரான சாட்சியங்களையும் சான்றுகளையும் அரசு சட்டவாதிகளான தேவ விதுரன் மற்றும் ஆறுமுகன் தனுசன் ஆகியோர் நேர்த்தியாகவும் வலுவாகவும் நெறிப்படுத்தி நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பித்திருந்தார்கள். இதே நேரம் அரசு தரப்பால் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் குற்றவாளியின் மீதான குற்றச்சாட்டுகளை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிப்பதாக அமைந்திருந்தது. இவ்வழக்கின் அனைத்து பரிமாணங்களையும் சமர்ப்பிக்கப்பட்ட சான்றுகளையும் மிக ஆழமாக ஆராய்ந்த மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்ததால் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இவை பலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், ஊழல் மோசடிகளை நியாயப்படுத்தாதீர்கள், எதிர்க்கட்சிகளின் அரசியல் பழிவாங்கல் குற்றச்சாட்டை முறியடித்த அமைச்சர். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை அடியோடு மறுத்துள்ள அமைச்சர் சுனில் ஹேந்துநாத், நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்படுவது அரசியல் பழிவாங்கல் அல்ல, மாறாக சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் பணிகளே என்றும் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியோடு, பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி கடந்த 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போது பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 1,12,000 குறைவடைந்துள்ளது என மகளிர் மற்றும் சிறுவர் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. பலமுறை நாளினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள், தலைவர் கிண்ண உதைபந்தாட்ட இறுதிப் போட்டி வாகை சூடியது கொலின்ஸ் அணி. பருத்தித்துறை ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தினால் நடாத்தப்பட்ட தலைவர் கிண்ண உதைபந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டியில் ஐக்கிய விளையாட்டுக் கழக அணியை வீழ்த்தி கொலின்ஸ் அணி சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும், தேசிய மட்ட கபடி போட்டி யாழ் மகளிர் அணி சாம்பியன் ஆனார்கள் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள், விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு என்ற ஒரு செய்தியும் வரலாற்று சிறப்புமிக்க இனிவில் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் தேர் திருவிழா நேற்றைய தினம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்று அதற்கான புகைப்படங்களும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலமுறை நாளினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள், பழிவாங்கப்பட வேண்டிய தலைவர்களின் பட்டியலை வெளியிட்டது ஈரான், சர்வதேச அரங்கில் பரபரப்பு. அலி கமேனியின் படுகொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக ட்ரம்ப், நெதன்யாகு முதல் ஐரோப்பிய தலைவர்கள் வரை 13 பேரின் பட்டியலை ஈரான் வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியோடும், தாய்லாந்து களியாட்ட விடுதியில் பயங்கர தீ விபத்தும் 27 பேர் உயிரிழப்பு, பலரது நிலைமை கவலைக்கிடம் என்ற ஒரு செய்தியோடும், 50,000 தாக்குதல் ட்ரோன்கள் உக்ரைன் ஜெர்மனிடையே பிரமாண்ட இராணுவ ஒப்பந்தம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலமுறை நாளிதழுடைய உள்நாட்டு செய்திகளுக்குள், அப்பாப்புள்ளை அமிர்தலிங்கத்தின் 37வது ஆண்டு நினைவு தினம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் வலமுறை நாளிதழுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக யாழ்ப்பாண நகர நிர்மாணத்தில் மக்களின் கருத்தை அறியுங்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம்.
யாழ்ப்பாண நகரத்தின் கட்டமைப்பு என்பது இன்னமும் ஒழுங்குபடுத்தப்படாத ஒன்றாகவே காணப்படுகிறது. அதிலும் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையம் இட்டுமுட்டான இடத்திற்குள் முடங்கி போய் கிடக்கிறது. இந்த நிலையில் நெடுந்தூர பேருந்து சேவைக்கான பஸ்தரிப்பு நிலையம் யாழ் வீரசிங்கம் மண்டபத்தை அண்மித்து அமைக்கப்பட்ட போதிலும் வடபிராந்திய போக்குவரத்து சபையும் தனியார் பஸ் உரிமையாளர்களும் இணைந்து நெடுந்தூர சேவையை முன்னெடுப்பதில் இன்னமும் இணக்கப்பாடுகள் எட்டப்படவில்லை. எனினும் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கம் யாழ்ப்பாணத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கையில் யாழ் நெடுந்தூர பஸ்தரிப்பு நிலையத்தில் இருந்து இணைந்த பஸ் சேவை நடைபெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். தவிர யாழ்ப்பாண புகையிரத நிலையம் பல்வகை போக்குவரத்து சேவை மையமாக மாறும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது யாழ்ப்பாண புகையிரத நிலையம் பல்வகை போக்குவரத்து சேவை மையமாக மாறும் என்பது புகையிரத சேவை, பேருந்து சேவை, முச்சக்கர வண்டி சேவை உள்ளிட்ட வாடகை வாகன சேவைகளை ஒரே இடத்தில் பயணிக்க பெறக்கூடியதான ஏற்பாட்டையும் அமைச்சர் கூறியிருக்கிறார். அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் கருத்தின் பிரகாரம் யாழ் மத்திய பேருந்து நிலையம் யாழ்ப்பாண புகையிரத நிலைய வளாகத்தில் இயங்குவதற்கான ஏற்பாடுகள் இருப்பது போல தெரிகிறது. நெடுந்தூர பேருந்து சேவை யாழ் வீரசிங்க மண்டபத்துக்கு அண்மையில் இயங்க ஏனைய பஸ் சேவைகள் யாழ் புகையிரத நிலைய வளாகத்தில் புதிதாக கட்டமைக்கப்படும் பல்வகை போக்குவரத்து மையத்தில் இயங்கும் என்பதாகவே அமைச்சரின் கூற்றுக்கு பொருள் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இங்குதான் ஒரு விடயத்தை நாம் கட்டாயம் கூறியாக வேண்டும். அதாவது இப்போது யாழ்ப்பாண நகர பகுதியில் யாழ் புகையிரத நிலையத்திற்கு சொந்தமான நிலப்பரப்பே வெற்றிடமாக உள்ளது. எனவே புகையிரத சேவையுடன் பேருந்து சேவை மற்றும் இதர குறுந்தூர பயணிகள் சேவைகள் ஒரே இடத்தில் இயங்குவது உத்தமமானது. ஆனாலும் அது தொடர்பில் துறை சார்ந்தவர்களதும் வர்த்தகர்களதும் பொதுமக்களதும் அபிப்பிராயங்களை ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு கட்டாயம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இதை விடுத்து அரசு மட்டத்தில் தீர்மானங்களை எடுத்துவிட்டு அதனை நடைமுறைப்படுத்த முற்படும் போது அது விமர்சனத்துக்குரியதாக மாறும். ஆகையால் யாழ் நகர நிர்மாணம் உள்ளிட்ட எதிலும் பொது அபிப்பிராயத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது கட்டாயமானது என்று வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் தரமான பொது போக்குவரத்து சேவையை உருவாக்க வேண்டும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்தி. கலப்பட மிளகாய்த்தூள் புதுக்குடியிருப்பில் விற்பனை, கைதான வியாபாரிக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறையும் அபராதமும் என்ற செய்தியும், வடக்கிற்கான ரயில் சேவைகள் இன்று முதல் வளமைக்கு திரும்புகிறது என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக புகையிலை பாவனையில் இருந்து இளையோரை பாதுகாப்பும் இலங்கை மருத்துவ சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம். 2010 ஜனவரி மாதம் 1ஆம் திகதி அல்லது அதற்கு பின்னர் பிறந்த எவருக்கும் புகையிலை சார்ந்த உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதை தடை செய்யும் புகையிலை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் அற்ற தலைமுறை கொள்கையை நடைமுறைப்படுத்துமாறு இலங்கை மருத்துவ சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் விசேட கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளினுடைய இன்றைய நாளுக்குரிய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக 6 தமிழ் கட்சிகளின் ஒன்றிணைவு, தேர்தல் கூட்டணி அல்ல கொள்கை கூட்டணியே மனோ கணேசன் எம்பி தெரிவிப்பு. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், மாகாண சபை தேர்தல் மற்றும் காணி உரிமை ஆகிய விடயங்களை ஓரணியில் நின்று எதிர்கொள்ளவே 6 தமிழ் கட்சிகளும் கொள்கை ரீதியாக ஒன்றிணைந்துள்ளன. இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இனிய முற்பக்க செய்திகளுக்குள் தமிழரின் உரிமைகளுக்காக 6 தமிழ் கட்சிகள் ஓரணியில் இணைவு என்ற தலைப்பிடலோடு நாங்கள் ஏலவே பார்த்த ஒரு செய்தியும், பேராசிரியர் ரகுராம் தொடர்பில் அவதூறு பரப்புவதை நிறுத்துக நீதிமன்றம் இடைக்கால கட்டளை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாமல் ராஜபக்சவே சக்தி மிக்க தலைவர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ புகழாரம். இலங்கையில் தற்போதுள்ள அரசியல் தலைவர்களில் மிகவும் சக்தி மிக்கவர் என்றால் அது நாமல் ராஜபக்ச தான். இவ்வாறு முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு பொறியியல் ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு போர், இலங்கை போக்குவரத்து சேவை வவுனியாவில் முடக்கம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், இராணுவத்தினரினால் விவசாயம், தமிழ் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பறிப்பு, வலி வடக்கு மக்கள் குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகள் ஆகியிருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கிளிநொச்சி பொருளாதார மத்திய நிலையம் 9 வருட முடக்க நிலை, நேற்று மீள திறப்பு. கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் சுமார் 150 மில்லியன் ரூபாய் செலவில் 40 கடை தொகுதிகளுடன் பிரமாண்டமாக நிர்மாணிக்கப்பட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையம் நீண்ட கால முடக்கத்திற்கு பின்னர் நேற்று திங்கட்கிழமை மொத்த வியாபாரிகளின் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கின்றது. கூட்டுறவு பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க இந்நிகழ்வில் கலந்து கொண்டு
34 கடைகளுக்கான திறப்புகளை வியாபாரிகளிடம் வழங்கி வைத்தார் என்று அது தொடர்பிலான ஒரு புகைப்படமும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக அனுபவமற்ற அமைச்சர்களினால் விவசாயத்துறை படுவீழ்ச்சி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் சுகவீன போராட்டம். சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளை வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்துடன் இணைப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள புதிய தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் நேற்று தங்களது கடமைகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக வெப்பம் இன்னும் அதிகரிக்கும், உடலில் நீர்ச்சத்தை பேணுங்கள், சுகாதார அதிகாரிகள் ஆலோசனை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், நீதி அமைச்சருக்கு எதிராக பிரேரணை பயனற்றது, சீலரத்ன தேரர் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக பிறப்பு வீதம் வீழ்ச்சி, முதியோர் வீதம் அதிகரிப்பு. நாட்டில் 2022 ஆண்டுடன் ஒப்பிடும் வகையில் தற்போது குழந்தைகளின் பிறப்பு வீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. எனினும் முதியோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக டெங்கிலிருந்து தப்ப பாதுகாப்பு ஆடை அணிக மாணவர்களுக்கு அமைச்சர் வேண்டுகோள். நாட்டில் டெங்கு தொற்றின் தாக்கம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் முன்பள்ளி மற்றும் பாடசாலைகளுக்கு செல்லும் குழந்தைகள் மற்றும் கால்களை முழுமையாக மறைக்கும் பாதுகாப்பு ஆடைகளை அணிவதை பெற்றோர் உறுதி செய்ய வேண்டும் என சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக நெறிப்படும் இலங்கை என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நெருக்கடியை தவிர்க்க விளக்கமறியலை நீக்க வேண்டும், அத்தநாயக்க அட்வைஸ். அவசியமற்ற முறையில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்கும் நடைமுறையை தவிர்த்து அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நேரடியாக நீதிமன்றத்தின் ஊடாக விசாரணை செய்வதன் மூலம் சிறைச்சாலைகளின் நெருக்கடியை தவிர்க்க முடியும் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திஸ்ஸா அத்தாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளிற்குள் வலிவடக்கில் எல்லைகளை வரையறுக்க முகப்பு சுவர்கள் திறப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ஈரான் அமெரிக்கா போர் இருதரப்பும் மூர்க்க தாக்குதல், கச்சா எண்ணெய் விலையும் உயர்வு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு வெளிநாட்டு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக விண்வெளியில் சீனா சாதனை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அத்தோடு விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு திறமைகளுக்கு ஏற்ப உயர்கல்வி வாய்ப்பு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் பிரசுரமாக இருக்கின்றன.